பசங்களா மார்க் ரூம்ல இருக்கும். இதுல மெஷர்மெண்ட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கடகடன்னு பாத்திரலாமா? சோ இங்கனக்குள்ள கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. which of the following system is a British பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் சிஸ்டம். சோ 3 systems 4 system இருக்கிற இடத்துல பிரிட்டிஷ் சிஸ்டம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா FPS, that is a foot pound second. சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இது பேஸ் குவான்டிட்டி. பேஸ்னா இவங்க ஃபண்டமெண்டல்னு அர்த்தம். இவங்க இல்லாம வேற ஒன்ன கிரியேட் பண்ண முடியாது, டிரைவ் பண்ண முடியாது. மொத்தம் 7 இருக்கும். சோ புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். அந்த 7மே SI யூனிட்ஸ் தான். சோ டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின் தான். மத்த எல்லாமே பிராக்டிகல் யூனிட்ஸ். அடுத்து 4th ஒன், லூமினஸ் இன்டென்சிட்டினாவே பிரைட்னஸ். அது கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. தட் இஸ் a visible light. So last but not least question. So closeness of 2 or more measured values is called as. So நம்ம ரெண்டுக்கு மேற்பட்ட வேல்யூஸை மெஷர் பண்ணி எடுத்தோம்னா அதை என்ன டேர்ம்ல சொல்லுவோம் அப்படிங்கறது தான் இங்கனக்குள்ள கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்கனக்குள்ள ஒரே ஒரு டவுட் ஏதாவது வருதுன்னா அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். சோ closeness of 2 or more measured values is called as. இதுதான் இங்கனக்குள்ள கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டினை நம்ம என்ன, இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம்னா precision. சோ precision அப்படிங்கிறது எப்பவுமே 2 or more measured values-ஐ எடுத்து நம்ம மெஷர் பண்றதுதான் precision சொல்லுவோம். சோ அந்த 5 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன்.